கர்மசாமிக்கு தென்காசி எல்லை, தென்காசி. வாங்க, தென்காசியா? வாங்க. உங்களை நான் திருநெல்வேலி செல்லும் வழி ஆலங்குளம் பகுதின்னு கூப்பிடுவேன், அதானே? நீங்கள் தென்காசியில் எங்கே? அம்மன் சன்னதி 1 2 3 4 5 இடது பக்கம் வந்துட்டால் முத்தாரம்மன் கோயில் வந்துடும், அதானே வீடு. காலில் வந்துட்டாங்க. ஒப்பனை விநாயகர் எங்கே இருக்கார்? சரி, காலில் வந்துட்டுவாங்க. தென்காசி நான் கூப்பிட்றேன், சங்கரங்கோயிலும் கூப்பிடுவேன். இருங்க, மனசு இன்னும் ஒரு நிலைப்படலை. இன்னொருத்தனை காலில் வந்துட்டுவாங்க. இடையில ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்களோ? என்னத்துக்கு? ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. யாருக்கு? என்ன மருந்து அளித்து தந்தாங்க? நரம்பில் அடிப்பட்டு. சரி, நல்லா ஆகிடுது. மருந்தை பார்த்தேன், நல்ல விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. நீங்கள் அதை விட்டுட்டீங்களே. அது எலும்புல அங்கே மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனாங்க. அப்புறம் இந்த செங்கோட்டையில் ஒரு வைத்தியர் கேட்டால் வைக்கிறோம், அவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து முக்கால்வாசி எனக்கு சிரமம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வாங்க. என்னடா தம்பி, என்னடா கேட்குறாங்க? யாருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும்? பையன்களுக்கு கல்யாணம் நடக்கும். எத்தனை பையன்? ஒரு பையன் இஷ்ட கல்யாணம் நடத்துவான், இன்னொரு பையன் நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் நடத்துவான். என்ன பண்ணலாம்? சரி, எல்லாமே இந்த பௌர்ணமி பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். கல்யாணத்தை நடத்தி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். ஒரு இடத்த பற்றி ஆராய்ச்சி ஓடுத. எத்தனை வீடு வச்சுருக்கிய? வாடகை கொடுத்துருக்கேன். அம்மன் சந்தையில், அம்மன் சந்தையில் வாடகை 100 வருஷம் இருக்கு. கட்டி வாடகை. அந்த வீட்டை பற்றி என்ன ஆராய்ச்சி? அங்கே ஒரு ஆள் பிரச்சனை பண்ண, அதுக்கு இன்னும் பிரச்சனையே பண்ண மாட்டான். போ, நல்லா இருப்போம், குழந்தைகளுக்கு நல்லா அசத்துவோம், ஐஸ்வர்யமாக இருப்போம். என்னை வாரம் வாரம் வந்து பார்த்துக்காப்பா. வச்சிருக்க போறியா? என்ன செய்ய போகிற? வச்சுருக்கோம். நான் சொல்லுற இடத்துல போர் போட்டுக்கா. தண்ணி வேணும்ல? என்ன வந்துடும். வேறு என்ன வேணும்? அதில் எந்த எதிர்ப்பும் ஒன்று ஒன்றும் செய்யாது. இப்படி பணமும் வரும், தண்ணீரும் வரும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எல்லாம் வெட்டியாச்சு. இந்த ஊதியத்தை காட்டில் போட்டு இதை வீட்டில் வை. போயிட்டோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. உடம்புல ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு. யாருக்குப்பா உடம்புல ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு? என்னென்ன குத்திக்கிட்டு இருக்கு? அடிப்பட்ட இடத்துல குத்திக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வா. என்ன இங்கே ஒரு இடத்துல குத்திச்சு? என்ன என் உடம்பு? அவனுக்குடா. இன்னொரு தரம் என்னன்னு சேட்டைக்காரன் ஒன்றுக்கு மேலே 2 கொண்டாட்டி வச்சு காலம் கிடைப்பான். கார் எப்போ பழைய காலத்தில் ஆடி அடங்கி ஒரு முடிவுக்கு வந்துட்ட. சரி, கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு யாரு நீங்கள்? கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோதனை காலம் ஆரம்பிச்சிடுது. அப்படி ஆரம்பித்தது இருப்பிடங்கள் உறுதி இல்லாமலும் மனவேதனைப்பட்டு சில பொருள்களை எல்லாம் இழந்து சும்மா அந்தரத்தில் நிற்கிறது மாதிரி இப்போ வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னன்னைக்கு உழைக்க, சாப்பிட, அடுத்து கடன் வாங்க, காலத்தை ஓட்ட, இந்த நிலைமைகள் நடக்கு. அதனால் இதில் ஒரு மாற்றமும் கிடைக்கணும், உயர்வான வாழ்க்கையும் நிலையான வீடும் அமையணும்னு உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. தூங்க மாட்டேன் சொல்லு, சும்மா உறுதியாக சொல்லு. தூங்க மாட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு தாரேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி தாரேன். இந்தா என் கனியை கொண்டு வை, ஐஸ்வர்யம் கிடைக்கும், உனக்கு பணம் வரும். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கோபிச்செட்டிப்பாளையம்
கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் குடும்பத்தோட வந்தவங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமொழிச்சோறும் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனது தாழ்வடைஞ்சிருச்சு. சில ஆண்டுகள் போராடி வெற்றியடைய முடியலைங்கிற ஒரு நிலைமை. ஆனால் இப்போ எல்லாரையும் வளைச்சி பிடிச்சி உன் கையில் தந்திருக்கிறேன். அவங்கள்ட்ட பேசி ஜெயிச்சு ஒரு வீடும் உருவாக்கணும், இன்னொரு தோட்டமும் உருவாக்கணும்ப்பா. அது உருவாகிடுது. கால் வந்துட்டுவாங்க. வெற்றி மேலே கொடுப்பா பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு வா. உன் பிள்ளை சைக்காட்டிக்ஸ் டாக்டர் ஆகும். வெற்றி அடைவாய். வெளிநாடு சென்று பட்டம் பெறுவாள். இந்த மகளே செல்வாக்கா இருங்க, ஐஸ்வர்யம் பெறுவாள். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வாப்பா. ஆமாம், இந்த நான் தரேன். ஏன் கவலைப்படுறேன்? பக்கத்தில் வருங்க. எல்லா பிள்ளைகளும் வா. இந்த எதிர்காலம் வெளிச்சமாக இருக்குது. இந்த பிரகாசமான வாழ்வு நல்லா இருக்கட்டும். அதே கோபிச்செட்டிப்பாளையம் நாங்கள் கடை வச்சுருக்கோம். கால் வந்துட்டு வரலாம். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும் என்பது உலகத்தில் தத்துவம். பஸ்ஸில் 85 சீட் இருக்கும். ஒருத்தர் எதிர்த்தா தான் நிற்கிறவங்க உட்கார முடியும். உண்மையா இல்லையா? ஒரே சீட்டில் 2 பேரும் உட்காரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார தெரியணும். இல்லைன்னா நின்றுக்கிட்டாத வண்டியை பயணத்தை நம்ம கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. நீதி தேவதை கண்களை மூடிக்கொண்டது போல இந்த உலகத்தில் நீ எப்படியோ நல்லா இருக்கணும். எடுத்த பிறவியை நீ சந்தோஷமாக கழிக்கணும். யாராலையும் இடைஞ்சல் வராமல் உன் வாழ்க்கையை நடத்தி தரேன். வெற்றியாக இருப்ப மகன். கர்மசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தவங்க 2 பேருமே அப்படி தான் வந்திருக்கீங்களா? நீங்கள் எந்த பிள்ளைய? நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. கசிந்துருக கண்டேன். என்ன வியாபாரம்ண்ணே? 1 2 3 4 மளிகை கடை சரியாக இருக்கா? எல்லாம் போனது வரவே இல்லையே. டின் நம்பர்லாம் வச்சுருக்கீங்களா கரெக்டாக? வாங்கணும். கண்ண முடுங்க. என்னம்மா யார்? நுழையிற வழியிலேயே வலது பக்கத்தில் அம்பாள் இருக்காளோ? ரோட்டில் இருந்து இறங்கின உடனே வலப்புறத்தில் அம்மன் கோயில் இருக்கா? அம்மன் கோயில் எங்கே இருக்குது? சுடலசாமி அங்கே கிடையாது. கருப்பசாமி தான் இருக்கார். கால் வந்துட்டு வரலாம். அது எந்தமில்லாத அருள் பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணையே, வாழ்க. படைத்தவன் மேல் பழியும் இல்லை. வாங்க. இந்த தொழில் முடிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். மாந்திரிகம் ஒரு காரணம், நேர காலங்களும் ஒரு காரணம். இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கி உன்னுடைய தொழிலையும் புதுமைப்படுத்தி தாரேன். உன் பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சு 2 ஜாதகத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன். வேறு என்ன வேணும்ப்பா? நான் நடத்தியாச்சு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்ப்பா. எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். கால் வந்துட்டு வா மகனே. அடுத்து பம்பாய்.
ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ புறாக்கள் எங்கேப்பா இருக்கு? உங்கள் வீட்டுக்கு பின்னால் நிறைய வந்து அடையுமோ? குர் 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 சத்தம் கேட்க அதான் கேட்டேன். கால் வந்துட்டோம். உன் பிள்ளைகிட்ட பேசி பார்த்தேன், எங்கே போனாலும் அதே இடத்துல வந்து தான் நிற்கி. ஏம்மா என்னம்மா நான் சொல்கிறத கேளுமா, ஏன் வா பாதையில் வாம்மா நீ நல்லாயிருவ அப்படி சொன்னால் சரி 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 கடைசியில் இப்படி செஞ்சால் தான் தாத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் பிடிச்ச பிடிவாதத்துலேருந்து மாறவே மாட்டுக்கான். உண்மையா இல்லையா? அந்த பிடிவாதத்தை மாறணுன்னு சொன்னால் நீ தரையை தூங்க போட்டுருவ. அவள் குணத்தை மாற்றணும், தொழிலை நல்லாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? இந்தா நல்லவங்களாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்னும் 2 முறை என்னை பார். பௌர்ணமிக்கு 3 நாள் பா என்னை பார்க்க போ. சாமிட்ட எம்மோய் உன் உள்ளம் போகலையே சாமிட்ட. இன்னும் ஒரு தடவை கால் விடுமா? அக்கா நீ நின்னுக்கா. வரலாம். அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல் மனமே. இப்போ அவர் வேணுமா? கண்டிப்பாக வேண்டாம். ஏதோ ஒரு தக்க துணை நியாயமாக கிடைச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. இப்போ உங்ககிட்ட சில பேர்கள் உறுதிமொழி கொடுக்குறத மாதிரி உதவி செய்கிறத மாதிரி பேசியிருக்கும். அது பொய்யாக இருக்கும். அதை நம்பினா நீ வீணாயிருவ. சரியா? 6 மாதங்கள் அவகாசத்தோடு அமைதியாயிரு. முறையான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். தைரியம் இந்தா. பக்கத்தில் வாமா. அடாடா இந்தா தைரியமாக உன் பிள்ளைய வாழ வச்சுருவோம். எஸ் சாப்பிட்டு போங்க. கர்மதாமிக்கு ஆமாம். என்னது 1 2 3 4 வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வீடு? புரியல எனக்கு ஒன்றும். இல்லை வீட்டில் சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கான். வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? அது வா. அது வந்து பொதுவான வார்த்தைலாம் நான் அப்படி சொல்லுவேன். மனை சம்பந்தமாக என்ன குழப்பம்? கால் வந்துட்டு வாங்க. அன்பே அமுதே அருங்கனியே வரலாம்ப்பா. ஆனந்த வாழ்வே. என்ன தொழிலே? என்ன வியாபாரம்? பழம் வாங்கி கடை விடலாம். ஏற்கனவே இடமோ ஏதோ கிடைக்கும்னு யார்ட்டையும் சொல்லி ஏமாந்துருக்கீங்களா? பணம் யாருக்கும் கொடுத்தீங்களா? அது என்னாச்சு? திரும்பி வரல. ஏமாற்றம். கால் வந்துட்டு வாங்க. குடிச்சாச்சு. அது இந்த சைடில் வந்துருச்சு. வரலாம். ஐயா கருப்பசாமி இது கிடைக்குமா கிடைக்காதா? இந்தாப்பா உனக்கு குடியிருக்கிறதுக்கு நிலையான ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி தரேன். இந்தா பணத்தை எடுத்துன பின்ன உன் கடன் தீர்ந்துடும். கண்ணை மூடு. இந்தா வெற்றியாக நடக்கும்பா. சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு என் பிள்ளைய நல்லாக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. உனக்கு மதுரையாப்பா? எந்த இடம் மதுரையில்? அது மதுரைக்குள்ளே சேராத. விரகனூரா மேலூரா? கால் வந்துட்டு வரலாம்.
பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். எத்தனை வயசுலேருந்து இப்படி இருக்கான்? 3 வயசுக்கு அப்புறம் இருக்காங்க. பிறந்து 3 வயசுக்கு அப்புறம் 3 வயசு வச்சுக்க வச்சுக்கோ. நீங்கள் ரெண்டு ரூம் முதல்ல மனசை அடக்கி உட்காருங்க. அப்போ தான் அந்த விஷயத்துக்கு விடை அப்போ தான் கிடைக்கும். விடை உட்காருங்க. அம்மா மடியில் உட்காரடா. டேய் அம்மா மடியில் உட்காரு உட்காரு உட்காரு. இருக்கட்டும். நீங்கள் முதல்ல மன அமைதியாக உட்காருங்க. ஆடி அமாவாசைக்கு பிறகு இவனுடைய மனம் அடங்கும். நீ பார்த்துக்கக்கூடிய தெரபிகள் மூலமாகவும் நல்லாயிருவான். கருப்பசாமி என்னும் சக்தியால் அவன் தெளிந்த பிள்ளையாயிருவான். ஒரு கோளாறு கிடையாது. அது வீடு கற்பனை. எவன்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாத. நல்லா இருப்பா. என் பணம் வாங்கிட்டு பா கடையில். கருப்பசாமிக்கு என்னது அது? இருக்கட்டும். சரி இருட்டு விடுங்க. நீங்கள் அங்கிட்டு போயிருங்க. முதல்ல அங்கிட்டு போயிருங்க. கர்மசாமிக்கு பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். மாம்பூ என்னை தாலாட்டு, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. 3 ஆண்டு காலங்களாக நிறைய பணங்களால் மன வருத்தமும், மனிதர்களால் பல்வேறு இடைஞ்சலும், வீட்டுக்குள் வசிக்க முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ அந்த நிச்சயமாக அந்த சீனியாரிட்டி படி உனக்கு பேரெலாம் எழுதப்பட்டாச்சு. இன்னொருத்தர் உள்ள பணத்தை கொடுத்து குழப்பியிருக்கிறாரு. மாற்றி விட்டுறேன். போ, நல்லாயிரும். கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். சேலம் எல்லை சேலம். சேலம் எல்லாம் வாங்க. சேலம் சேலம் சேலத்தில் எந்த இடம்ப்பா? தொப்பூர். யாரெல்லாம் வந்திருக்கிய? தொழில் பற்றி கேட்க வந்திருக்கியா? வா. உங்களுக்கு ராசிபுரம் பகுதியா? இன்னும் 2 தினம் காலில் வந்துட்டு வா. உட்கார். உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். ஒருவரை நம்பி நிறைய பணமும் மனவேதனையும் நீ அடைஞ்சிருப்ப. உண்மையா? இப்போ 2 வருஷ காலமாக நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் தொடர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் இப்போ நடக்கு. இதில் அடுத்த லட்சியத்தை நிறைவேற்றதுக்கு நமக்கு பணம் வந்து கிடைக்கணுமே, கிடைக்குமா கிடைக்காதா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில். ஒருத்தர் மேலே அன்பு வச்சு நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. அதையும் நான் உனக்கு சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா.
நல்லா இருக்கிறானே. வேற என்னப்பா வேணும்? இந்தா குடும்பத்தை நல்லாக்கி தரேன். ஆவணியில் ஆரம்பிச்சுக்கா, வெற்றி உண்டு, சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போப்பா. சேலம் ராசிபுரத்தி எல்லை தலைவன் தலைவி எங்கிருந்த போதும் காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில், விளைநிலம் சம்பந்தமான இடத்தில் செய்வினை வினை கோளாறுகள் நடந்து சில அடையாளங்கள் எழுந்தது. புரியுதா? எடுத்தீங்களா? அடையாள பொருள்கள் இருந்தது. அது மாந்திரிகம் சம்பந்தமான பொருள்கள். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்காப்பா. இப்பவும் அந்த தீய சக்திகள் அந்த இடத்தினுடைய மகத்துவ பூமியின் வளத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த இடத்துல எந்த விவசாயமும் விளையாத அளவுக்கு மனவேதனையும் துயரமும் உங்களை ஆட்டும். இப்போதைக்கு அதன் மீது இருக்கக்கூடிய கடன்கள் சம்பந்தமான மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான பத்திரம் உங்கள் கையில் இருக்காது. அதில் சில வழக்குகள் வில்லங்கங்கள் வரக்கூடிய நிலைமைகள் தோன்றும். உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களில் தடைகள் ஏற்பட்டு நிற்கும். இப்போ இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் அதுவே காரணமாகும். இவங்க அனைத்தையும் தெளிவாக்கி தந்தா போதுங்களா? பக்கத்தில் வாங்க. வருக. வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாற்றி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. என்ன நல்லா இருக்கும். இந்தாம்மா. அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்னம்மா இருக்கு? பிள்ளை எங்கே இருக்குமா? என்ன செய்யுது? காலில் விட்டு வா. பிள்ளை பேர் என்ன பேர்? கண்ணை மூடு. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. அருமையான பாட்டு சேத்தம் கேட்க. அன்னத்தை தொட்ட கைகளினால். நல்லா ஓடுது பாடம். வணக்கம் சீக்கிரம் போட மாட்டாங்க. காலில் வந்துட்டு வா. மது கிண்ணத்தை ஈரினான். வாமா வா. வருத்தப்படுவியா? சொன்னா வருத்தப்படுவியா? அப்போ நான் சொல்லாமல் இருந்துக்கிட்டுமா? உன் பிள்ளை இன்னொருத்தரோடு பழகிக்கிட்டு இருக்கு. அதில் எல்லா தவறுகளுமே குழப்பங்களாக நடந்து வேதனை நடந்து கொண்டு இருக்கு. அங்கேருந்து அவள் பிரிய முடியாத நிலையில் லாக் ஆகிட்டான். காப்பாற்றி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் நட்டோம். கர்மசாமிக்கு வா. நாளை காலையில் 7 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஆத்திரப்பட்டுறாங்க. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி அடுத்து கூப்பிடுவோமா? இருங்க, வெயிட்டிங். திருச்சி எல்லாம் வாங்க. திருச்சி உமாளி அண்ணாவுக்கு பண்ணாம், நீ அண்ணாவுக்கு பண்ணாம், நீ அண்ணாவுக்கு பண்ணாம். திருச்சி அவங்களுக்கெல்லாம்
கருப்பசாமி ஐயா என் பிள்ளைய மனம் திருத்தி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க. திருச்சியா? என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாங்க. ஒன்றென்றீரு சேரெல்லாம் மாற்றி மாற்றி போடுறாங்க, ஒடிச்சு விடாங்க பழைய. அங்கே பாரு, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. வரலாப்பா, வரலாம் வா. உன் மருமகனுடைய மனதை பார்த்தேன். வெள்ளாடு மாதிரி ஒவ்வொரு செடியாக கடிச்சிக்கிட்டு போகிறான். ஆட்டுக்கு தேவையான ஒரு வயிறு நிறையக்கூடிய அளவுக்கு ஒரே செடியில் இலையும் தலையும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு செடியில் மேய்ஞ்சி தன் வயத்தை என்ன செஞ்சுக்கிடாது, நிறைச்சிக்கிடாது. ஆட்டினுடைய புத்தி அது. ஒவ்வொரு இடையாக பிடிச்சி கடிச்சிக்கிட்டு. அந்த மாதிரி குணம் உன் மருமகிட்ட இருக்குடா. அவன் மனத்தை மாற்றி கட்டி போட்டு வளர்த்துருவான். காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா மனதை மாற்றி தாரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கட்டாயம் கவர்மெண்ட் வேலை கிடச்சாச்சு. நல்லாரு. ரயில் சத்தம் கேக்கு. போய்ட்டு வா, சாப்பிட்டு போ. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? வாக்கா வா. யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. ஞான முதல்வனே நாயகனே விக்டவி ஆன முதல்வனே நாயகனே. அம்சத்வனி ராகத்தில் போடல பாட்டு. விநாயகர் கோயில் எங்கே இருக்குக்கா? இல்லை, தலையாயமாக இருக்கார். போய் நின்னோன்னு அவர் தான் வந்தார். அதுதான் ஞான முதல்வனே நாயகனேன்னு பாட்டு பாடினப்பா. உன் பையன் மட்டும் முதல்ல நினச்சிருந்தாம்னா நீங்கள் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க வேண்டாம். என்ன, பொல்லாத விதியின் காரணத்தினால், நல்லோர்களோடு கூட்டில்லாத காரணத்தினால் பல வேதனைகளையும் துயரங்களையும், என்ன சட்டத்தின்பால் சில வழக்குகளையும் கண்டு மன திருத்தம் ஏற்பட்டு இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். தேர் உலா வரும்பொழுது பார்த்தோம், இன்றைக்கி நிலைக்கு வந்து நின்ற பிறகு வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் பிள்ளைக்கு நல்ல கோலத்தை உருவாக்கி காலத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வாங்க. ஐயா முடியுமா? பக்கத்தில் வாங்க. முடிச்சு தரப்பா. விநாயகர் சதுர்த்திக்குள்ளே எல்லா வெற்றி செய்தியும் கிடைக்கும். வேறு என்ன வேணும்? இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். போயிட்டாங்க. விசாலாட்சின்னு பேர் வைக்கணும் அந்த பிள்ளைக்கு. நடத்தி வச்சு தரேன், தைரியம் பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சு போங்க. அதே திருச்சி மாநகர் எல்லை புரிஞ்சுக்கிட்டேன் வார்த்தையில். அவருக்கு எந்த கண்டமும் இல்லை. நீங்கள் ஆயுள் புலமாக இருங்க. போங்க. சதாபிஷேகம் முடிஞ்சாச்சா? முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. ஆனந்தமாக நடக்கும். வெற்றி அடையுங்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம் சாமி? ஓஹோ, வழக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாயாங்க. என்ன வழக்கு? கால் வந்துட்டு வா.
பொய் வழக்குங்கிறத உன்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமாடா? காப்பாற்றி தரணும்னு மட்டும் கேளேன், அது ஏன் பொய் வழக்குன்னு சொல்லி கேட்கணும்? அப்படி சொல்லி என் பிள்ளை காலில் விட்டுவான். மூன்று குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு இவன் செஞ்சது உண்மைதான், காலில் விட்டுவான். மகாசக்தி மகாசக்தி வருக. காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா, ஜெயிச்சு தரேன் நாளைக்கு. ஆமாம். இந்தா திருச்சி எல்லை என் மகனின் வாழ்வுக்கு தெளிவு கூடுன்னு காட்டு வந்தாங்க. கால் வந்துட்டு வரலாம். எடுத்தவளே இன்னும் ஒரு தரம். யாரு வரலாமா? வரலாம். உன் பிள்ளையுடைய உள்ளம் சரியில்லையப்பா. ஊருக்கும் சரியில்லை, உறவுக்கும் சரியில்லை, உற்றாருக்கும் சரியில்லை, பெற்றாருக்கும் சரியில்லை. அவன் மனத்தை ஒழுக்க நெறிப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. மனமே அடங்கி வா. வேற என்னையா வேணும்? அது போதும். இந்தா உனக்கு கட்டுப்பட்டு நிற்பான், நீ நினைச்ச மாதிரி வாழ்வு அமையும். மகிழ்ச்சியா இருங்க. கர்மசாமிக்கு 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 கரூர் கரூர் பக்தர் வாங்க. கரூர். கடன்கள் பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வாப்பா. கரூர். கடனை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது. ஆமாங்க. ஏன் தான் வந்துட்டு உனக்கு எந்த ஊருடா? பக்கத்தில் வாப்பா. என்ன கடன்? செஞ்ச வேலைக்கும் வேலை ஆளுங்க கூட்டு போனால் 10,000 ரூபா வாங்கிட்டு போகிறேன் சாமி. கடன் மேலே கடன் வச்சு நகை எல்லாம் வச்சுட்டேன். கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கலத்திக்காப்பா. இப்போ பழைய மாதிரி உனக்கு பொறுப்போட வேலையும் வாங்கி தந்து உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? போதும் சாமி, எனக்கு ஒரு 10 ஆள் கூட வேலை பார்க்கணும். இந்த 18 பேர் உன் கூட இருப்பான். என் படிக்கு ஒரு ஆளாக வச்சு உனக்கு தந்திருக்கேன். தொழிலை விலை நிறுத்தி நின்னிக்கா, செல்வாக்காயிரு.